ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/6/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 2:21 பின்பு சதுர்தசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 12:07 பின்பு கேட்டை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 8:15 9 மணி வரை, மாலை 3:15 4:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு கால மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி, பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிகபட்ச நன்றான நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும். கல்விக்கு அதிபதி புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்த பயணங்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான அனுபவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான கஞ்சத்தனத்தையும் தகுதியே இல்லாத தற்பெருமையையும் தவிர்த்து விடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும். எதிர்காலத்தை பற்றி யூகிக்கக்கூடிய எதிர்கால சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு திட்டமிடக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். வீட்டு உபயோக பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிராமத்தை படைத்தது கடவுள், நகரத்தை உருவாக்கியது மனிதன் என்பதை மனதில் வைத்து செயல்படக்கூடிய நீங்க அரைக்காசு அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீமைகளை கண்டு பயந்து போகாமல் துணிந்து போராடுவதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஆதி வராக மூர்த்தியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, மனோதைரியம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே 3ஆம் இடத்த அதிபதி புதன் பகவான் இருக்கிறதால முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் இல்லாத செயல் நஷ்டம் என்பதை ஒப்புக்கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பிரத்யா தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகும். வாழ்க்கை துணையால், அதாவது
ராசி அதிபதி சுக்கிர பகவான் மிதன ராசியில் இருக்கிறதுனால மிதன ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புனிதமான காரியங்களில் துரிதமாக செயல்படுவது மனிதம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பிரகஸ்பதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமண செய்தி திருப்தி தரும். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து அந்த குரு பகவானோடு ராசி அதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய, கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பெண் அமையக்கூடிய, படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடிச்ச மாப்பிள்ளை அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருள் உள்ளவனுக்கு மண் உலகில் மதிப்பு, புண்ணியம் உள்ளவனுக்கு விண் உலகில் சிறப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அன்னலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி வியாபாரம் லாபம் தரும். ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், உயர் அதிகாரியின் பாராட்டுக்கள் கிடைக்கும். தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்திலேயே புனிதத்திலும் புனிதமானது அன்னையின் அன்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சித்தி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சந்திர பகவானுடைய வீட்டில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதன் பகவான் மாமன் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். பங்காளி வகையில் பகை விலகுது அப்படிங்கிறத விட தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழையாக வாழ்ந்தாலும் கோழையாக வாழக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சப்த கன்னை தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ். தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகும். ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதால பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் பாக்கியாதிபதியும் சப்தம ஸ்தானாதிபதியும் சம்பந்தப்படும் பொழுது சந்தேகமே இல்லாத சிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த உண்மையை நன்மையாக சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் வகுத்த கணக்கையும் கடவுள் கொடுத்த வரத்தையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்வர்ணபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். மனைவியின் அன்பு பெருகக்கூடிய, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் விலகக்கூடிய, பொதுவாகவே அண்டை வீடு எதிர்த்த வீடு பக்கத்து வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில்
தேவையில்லாத மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாயில் படுத்து நோயில் விழுந்தவனுக்கு தாயின் அன்பு தனித்துவமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சௌபாக்கிய லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாரா உதவிகள் கிடைக்கும். உறவுகளின் உண்மை புரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். புகைப்பட கலைஞர்கள் அல்லது ஒளிப்பதிவு துறையில் உள்ளவர்களுக்கு ஒளிமயமான காலம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லறமும் துறவரமும் இறைவன் விதித்த வரம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தையல் நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இளமை கால சிந்தனைகள் அதிகரிக்கும். நிதி உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தவங்க உதவி இல்லாமலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போவதை கண்டு கலங்காமலும் வருவதை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நாக தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.